சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்து மீனா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, பாத்தியா மீனா, இங்கே நம்ம வீட்டுக்கு நீ திரும்பி வந்ததில் எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் அம்மாவும் மனோஜும் மட்டும் நீ வந்தது பிடிக்காம ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு முத்து. உடனே மீனா சொல்கிறாங்க, நான் திரும்பி வந்த உடனே விஜயாத்தை திருந்திடுவாங்கன்னு நினச்சிங்களா? விஜயாத்தை மனசு மாறி என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வர வைக்கல. வேற வழி இல்லாமல் நீங்கள் உண்மையை நிரூபிச்சிட்டீங்க. இங்கே வந்து எல்லார் முன்னாடியும் பதில் பேச முடியல விஜயாத்தைக்கு. எப்படி இருந்தாலும் ரோகிணியால் தான் பிரச்சனை வந்திருக்குன்னு வேற வழி இல்லாமல் நானும் இந்த வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டாங்களே தவிர்த்து, மற்றபடி நான் இந்த வீட்டுக்கு வந்தது விஜயாத்தைக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு எனக்கே தெரியுமே. அப்படி இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினைக்க தானே செய்வாங்க. இதில் மனோஜ் வேற எப்படியாவது தன்னுடைய வாழ்க்கையில் மனோஜ் நினைக்கிறது எல்லாமே நடக்கணும்னு மனோஜ் யோசிக்கிறாரு. தன்னுடைய பிஸ்னஸை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் சந்தோஷப்படுற மனோஜ் வந்து இப்போ நம்ம பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறதை பார்த்துட்டு ரொம்ப பொறாமப்படுறாரு. இப்படி விஜயாத்தையும் மனோஜும் இன்னும் என்னென்ன பிரச்சனை செய்ய போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு இங்கே மீனா பேசிகிட்டு இருக்காங்க. நானும் அதே தான் யோசிக்கிறேன். ஏன் மீனா, நீ இவ்வளவும் தெரிஞ்சு எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வரணும்னு ரொம்பவே ஆசைப்பட்ட? எங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மா இப்படிலாம் பேசுவாங்க, பிரச்சனை செய்வாங்கன்னு உனக்கு தான் தெரியுமே. ஆனால் நீ உங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது ரொம்ப நிம்மதியாக இருந்தல்ல. என்கிட்ட சொல்லி நம்ம தனி கொடுத்தனம் போயிருக்கலாம் அப்படின்னு நீ ஏன் மீனா என்கிட்ட சொல்லவே இல்லை? ஏன் இதை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு கேட்குறாரு முத்து. எப்படிங்க பேச முடியும்? அண்ணாமலை மாமா எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு நினைப்பாரு. நம்ம பாட்டியும் அப்படி தானே சொல்லுவாங்க. நான் மட்டும் தனி கொடுத்தனம் போகணும்னு சொன்னால் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? உங்களை உங்கள் குடும்பத்துலேருந்து நான் பிரிச்சுட்டேன்னு கண்டிப்பாக யோசிப்பாங்க. அப்புறம் என்னை பற்றி வீட்டில் உள்ள எல்லாரும் என்னங்க நினைப்பாங்க? அப்படி நான் என்னைக்கும் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் மீனா. ஆனால் இந்த வீட்டுக்கு நீ திரும்பி வந்ததுக்கப்புறமா உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நானும் நினச்சேன், ஆசைப்பட்டேன். ஆனால் என் அம்மா பேசுகிற பேச்செல்லாம் நினச்சி பார்க்கும்போது என்னாலேயே தாங்கிக்க முடியல. ஆனால் நீ இவ்வளோ பொறுமையாக இருக்கிறிய மீனா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. வேறு என்னங்க செய்ய முடியும்? விஜயாத்தை என்னுடைய மாமியார் தான். அதனால் அவங்க பேச்சை நான் கேட்டே ஆகணும். ரோகிணி மாதிரி நான் வந்து பொய் சொல்லி இங்கே உங்களை ஏமாற்றவும் இல்லை. அதெல்லாம் விஜயாத்தைக்கு ரொம்ப நல்லா தெரியும். இருந்தாலும் ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை செய்கிறாங்க. ஆனால் இங்கே மனோஜும் விஜயாத்தையும் இன்னும் என்னென்ன பிரச்சனை செய்ய போகிறாங்கன்னு என்னால் யோசிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அப்படியே பிரச்சனை வந்தால் நான் தான் யோசித்து ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் மீனா. ஏன்னா எனக்கு உன்னுடைய வாழ்க்கையும் முக்கியம். நீயும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்ல. அதனால தான் ரொம்ப யோசிக்கிறேன்னு சொல்கிறாரு முத்து. உடனே மீனா பேசுகிறாங்க, நீங்கள் எனக்காக கஷ்டப்பட்டு உண்மையை கண்டுபிடிச்சிருக்கீங்க. என் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க. அதனால் கண்டிப்பாக விஜயாத்தை என்ன பேசினாலும் நான் பொறுமையாக இருப்பேன். விஜயாத்தை யோசிக்கிற மாதிரி என்னால் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வராமல் கண்டிப்பாக நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு வேற சவாரிக்கு போகணும்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மீனா, நாளைக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜயா யோசிக்கிறாங்க, ரோகிணியால் எவ்வளவோ பிரச்சனை வருது, ஆனால் அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியலையே. ரோகிணி எப்படியாவது என்ன வந்து போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி வரணும்னு நினச்சா. நல்ல வேலை, முத்துவும் மீனாவும் செஞ்ச உதவியால் இப்போ எப்படியோ வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன். ஆனாலும் ரோகிணி கிட்ட கவனமாக இருக்கணும். இப்போ தான் யோசிக்கிறேன், ரோகிணியை நம்பி மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் ரோகிணி என்னை எல்லாரும் முன்னாடியும் தலகுனிய வச்சுட்டா. மறுபடியும் இந்த வீட்டில் நிறைய பிரச்சனை செஞ்சிட்ருக்கா ரோகிணி. என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த சமயம் அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன விஜயா, நீ ரெஸ்ட் எடுக்கலையான்னு கேட்கும்போது, எப்படிங்க நான் வந்து தூங்க முடியும்? சரியாக சாப்பிடவும் முடியல. இந்த ரோகிணி இப்படிலாம் செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த பிரச்சனைக்கு காரணமே நீயும் மனோஜும் தானே. இப்படி உட்காந்து யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன திட்டம் போடுறீங்கன்னு ஒன்றுமே புரியாமல் வீட்டில் இருக்கிற நாங்கள் தான் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம், நீயா மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நீ வந்து எல்லார்கிட்டேயும் பேசி நீயே ஒரு முடிவெடுக்கிற. இன்னொரு பக்கம் ரோகிணியை பார்க்கணும் பேசணும்னு வேற மனோஜோட கடைக்கு வர சொல்லியிருக்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? அப்படியே வந்து உனக்கு ரோகிணிகிட்ட பேசணும் நீ வந்து யோசனை பண்ணியிருந்தா என்கிட்ட சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? நீ என்கிட்ட சொல்லாமல் இப்படிலாம் செஞ்சதால தானே இப்போ ரோகிணியும் பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி மட்டும் என்னங்க சாதாரண வேலையை செஞ்சுருக்கா? வீட்டில் எல்லாரும் ஏமாத்துறோன்னு மறுபடியும் திட்டம் போட்டு தேவையில்லாத வேலையை செஞ்சது ரோகிணி தானேங்க. அப்புறம் நான் மட்டும் பொறுமையாக இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த வீட்டுக்கு ரோகிணி தான் மருமகளாக வரணும்னு அடம் பிடிச்சு மனோஜுக்கும் ரோகிணிக்கும் கல்யாணத்தை செஞ்சு வச்சது விஜயா நீ தானே.
அப்புறம் நீ தான் பொறுமையாக இருக்கணும், நீ தான் அமைதியாக இருக்கணும். இங்கே மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நீ பொறுமையாக இருந்திருக்கணும். நீ தேவையில்லாமல் இப்படி ஒரு வேலை செஞ்சதால வீட்டில் எல்லாருமே உன்னால ரோகிணி முன்னாடி பதில் பேசாம தானே நின்றுருக்கோம். இந்த பிரச்சனைக்கு காரணமே மனோஜ் மட்டும் இல்லை விஜயா, நீயும் தான் அப்படின்னு சொல்லும்போது, என்னை மன்னிச்சிருங்க, இனி இப்படிலாம் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி விஜயா நீ ரெஸ்ட் எடு, ரொம்ப யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசிட்டு இருக்காரு. உடனே விஜயா யோசிக்கிறாங்க, ரோகிணி இப்போ என் வீட்டுக்காரர் இவ்வளோ கோவப்படுறாருன்னா அதுக்கு காரணமே நீ தானே. வீட்டில் யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் மனோஜ் கூட அம்மா உங்கள் பேச்சை கேட்டதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு மனோஜ் என்னை கேள்வி கேட்குறானா அதுக்கு காரணமே இந்த ரோகிணி தான் அப்படின்னு ரோகிணி மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க விஜயா. எப்பயும் போல இங்கே மீனா தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக பூக்கடைக்கு கிளம்பணும் அப்படின்னு எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த முத்து, என்ன மீனா அதுக்குள்ளே வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சிட்டியான்னு கேட்குறாங்க. ஆமாங்க, முன்னாடியெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூ கொடுக்கறதுக்காக கிளம்புவேன். ஆனால் இப்போ பூக்கடைக்கு ஓனராக இருக்கேன். அதே மாதிரி அவங்க பொறுப்பாக பெரிய பெரிய பூ ஆர்டர்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய வேலை இருக்குது. சீக்கிரமாக போய் என் வேலையை பார்க்கணும்லங்க. அப்போ தானே நல்ல பேர் கிடைக்கும். அவங்க நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பான வேலையை கொடுத்துருக்காங்கன்னா கிடைச்ச வேலையை பொறுப்பாக செய்யணும்ல. அதனால தான் சீக்கிரமாகவே வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டேன். அதனால் பூக்கடைக்கு கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல மீனா, நீ தனியாக இவ்வளோ வேலையவும் பார்த்துக்கிற. ஏன் நீ உங்கள் அம்மா வீட்டில் இருந்தப்ப கிச்சனில் இருக்க வேலையை கூட பார்க்க முடியலன்னு என் அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நீ தனியாகவே இவ்வளோ வேலையவும் பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லும்போது, எப்பயுமே நான் தானங்க இந்த வேலையெல்லாம் செய்கிறேன். நான் இந்த வீட்டில் இருந்தப்ப விஜயாத்தை கிச்சன் பக்கம் வரவே மாட்டாங்க. என்ன வேலை இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் அவங்க நான் இல்லைன்ன உடனே வேலையெல்லாம் செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதான் இப்போ நான் வந்துட்டேன்ல, நானே பார்த்துப்பேங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, பரவாயில்ல மீனா, உனக்கு நிறைய திறமை இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு முத்து. முத்துவும் மீனாவும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது உடனே அங்கே விஜயா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன முத்து, எப்பயும் போல மீனாவை ரொம்ப பாராட்டி பேசிகிட்டு இருக்க, என்னாச்சு? மீனாவுக்கு பெரிய பூ ஆர்டர் கிடச்சிருக்கா இல்லை டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கா? மீனாவுக்கு நல்ல வருமானம் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு மீனாவை பெருமையாக பேசுறியா, இப்படி பாராட்டி பேசிட்டு இருக்கியான்னு கேட்குறாங்க. அம்மா என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? மீனா தனியாகவே வீட்டில் இருக்க எல்லா வேலையும் இவ்வளோ சீக்கிரமாக பார்த்துட்டா. அதனால தான் மீனாவை பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் என்னம்மா இப்படி பேசுகிறீங்க? மீனாவுக்கு பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைக்க தான் செய்யுது. அதன் மூலமாக மீனா நல்லபடியாக தன்னுடைய பிஸ்னஸை பார்த்துக்கிறா. ஆனால் மீனா நிறைய சம்பாதிக்கிறதுனால தான் நான் பாராட்டி பேசுகிறேன்னு ஏம்மா இப்படி நினைக்கிறீங்க? எங்களுக்கு கிடைக்கிற வருமானமே போதும்னு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கிறோம். நீங்கள் தான் பணம் தான் முக்கியம்னு நினைப்பீங்க. ஆனால் நானும் மீனாவும் அப்படி இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம இவ்வளோ சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிறீங்க. முத்து, எப்பயுமே மீனாவை இவ்வளோ நல்லா பார்த்துப்பியா, இல்லை மறுபடியும் மீனா கிட்ட எதுவும் பிரச்சனை செய்வியா அப்படின்னு கேட்கும்போது, எதுக்காக இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, இல்லை எப்போ பார்த்தாலும் மீனா கிட்ட ரொம்ப கோபமாக பேசுவேன். இப்போ மீனாவும் புதுசாக பூக்கடைக்கு ஓனர் ஆயிட்டா. பெரிய பெரிய பூ ஆர்டர்லாம் கிடைக்குது, டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் செய்கிறா. அதனால தானே மீனாவுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்குது. அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா மீனாவை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும் முத்து, எப்போ பார்த்தாலும் மீனா உன்னை பெருமையாக பேசிக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் நீ பூ கடைக்கு போகணும், புரியுதுல்ல? மனோஜ் சொன்ன மாதிரியே ஜூஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டல்ல, இல்லை இருக்கிற வேலையெல்லாம் நான் தான் பார்க்கணுமா? மனோஜுக்கு கண்டிப்பாக நீ ஜூஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நீங்கள் சொன்ன வேலையை சரியாக செஞ்சுட்டேன். ஆனால் எனக்கும் பூக்கடையில் நிறைய வேலை இருக்குது. வேலையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா தான் பூக்கடைக்கு போகணும்னு ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்க. மறுபடியும் இப்படி பேசாதீங்க அத்தை. நானும் தனியாக இருந்து இந்த எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன். நீங்கள் எனக்கு உதவி செய்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு நான் உனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. இத்தனை நாள் இந்த வேலையெல்லாம் நீ தனியாக தானே பார்த்துக்கிட்ட, அப்புறம் எதுக்கு நான் உதவி செய்யணும்னு நினைக்கிற? அதெல்லாம் முடியவே முடியாது. முன்னாடியெல்லாம் பார்வதி வீட்டுக்கு அப்பப்போ போயிடுவேன். ஆனால் இப்போ வீட்டிலையே இருக்கிறதுனால வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நான் தான் பார்க்கணுன்னு மீனா நீயும் யோசிக்கிறியா? இதெல்லாம் முத்து தானே இப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இல்லவே இல்லை அத்தை, என் வீட்டுக்காரர் அப்படிலாம் சொல்லி கொடுக்கவும் இல்லை, வேணும்னே நான் இப்படிலாம் பேசவும் இல்லை. நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டீங்க, நான் சரியாக பதில் சொல்லிகிட்ருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அம்மா எப்போ தான் நீங்கள் மீனாவை புரிஞ்சுப்பீங்க? மீனா பொறுப்பாக தன்னுடைய வேலையை ரொம்ப சரியாக செஞ்சிட்ருக்கா. நீங்கள் தான் மீனாவை என்றைக்கும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே இங்கே விஜயா யோசிக்கிறாங்க, மீனாவை எதுக்கு நான் புரிஞ்சுக்கணும்? மீனா இப்போ நல்லா சம்பாதிக்கிறதுனால
முத்து வந்து மீனாவை விட்டு கொடுக்காம மீனாவுக்கு முத்து வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்ல. இதெல்லாம் வந்து மீனா நல்லா சம்பாதிக்கிறதுனால தானே இப்படி முத்து பேசிட்டு இருக்கான். மீனா இனி வந்து பூக்கடைக்கு போகக்கூடாதுன்னு பிரச்சனை செஞ்சா மீனா வந்து சம்பாதிக்கவே முடியாம இனி எந்த வருமானமும் வரலன்னு சொல்லிட்டு வீட்லயே இருந்தா முத்து இப்படி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுவானா என்ன? நானும் யோசிக்கிறேன், ஏதாவது பிரச்சனை செய்யணுமே அப்படின்னு. விஜயா எப்பயும் போல மீனா வந்து மீனாவுக்கு வந்து முத்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதால இப்படிலாம் யோசிக்கிறாங்க விஜயா. சிந்தாமணியை பார்க்கறதுக்காக விஜயா கிளம்பி வராங்க. உடனே சிந்தாமணி, விஜயா மேடம், என்ன நீங்கள் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரோகிணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்வதி வந்து, இந்த ரோகிணியால் ஏன் விஜயா இவ்வளோ பிரச்சனை வருது? ரோகிணி தன்னுடைய வேலையை பார்க்காம எதுக்கு இப்படி பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கான்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு பார்வதி பேசிட்டு இருக்காங்க. உடனே சிந்தாமணி விஜயாவுக்கு எப்பயும் போல் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. விஜயா மேடம், நீங்கள் கவலைப்படாதீங்க, இனி ரோகிணியால் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ரோகிணி எங்கே இருக்கிறாங்கன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக நானே ரோகிணி கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, நீங்கள் எனக்கு இவ்வளோ உதவி செய்கிறீங்க சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க விஜயா. உடனே பார்வதி சொல்கிறாங்க, சிந்தாமணி உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, டெக்கரேஷன் ஆர்டர் செய்யணும், அப்படி இருக்கும்போது ரோகிணி எங்கே இருக்காங்கன்னு எப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, விஜயா மேடம்காக நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன், இந்த உதவியை நான் செய்ய மாட்டேன்னா என்ன, அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் பார்வதி, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, விஜயா மேடம், மனோஜ் வந்து எப்படி தன்னுடைய பிஸ்னஸை பார்த்துக்கிறாரு, தன்னுடைய வேலையை சரியாக செய்கிறாருல்ல, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்பயுமே மனோஜுக்கு உதவி செய்கிறதுனால மனோஜ் நல்ல பிஸ்னஸை பார்த்துக்கிட்டாருன்னா இன்னும் மனோஜ் இங்கே வந்து பெரிய பெரிய கடைக்கெலாம் ஓனர் ஆகலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரியே மனோஜுக்கு நல்ல வரன் கிடைக்கும். அப்புறம் என்ன, மனோஜோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு பேசும்போது, சிந்தாமணி நீங்கள் இப்படி பேசும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி, நீ என்ன நாங்கள் என்ன பேசுகிறோன்னு கவனிக்கிற, நீ முதல்ல எனக்கும் சிந்தாமணிக்கும் காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா, நீ என் வீட்டுக்கு வந்திருக்க விஜயா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய வேலை இருக்குது. அப்படி நீ சிந்தாமணிக்கிட்ட பேசணுன்னா வேணும்னா சிந்தாமணியை உங்கள் வீட்டுக்கு வர வைக்க வேண்டியதானே. நீ சிந்தாமணிக்கு தேவையான சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம், காஃபியெல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுக்கலாம். நீ என்ன உனக்கும் வேலை செய்யணும், இங்கே சிந்தாமணி உங்ககிட்ட பேச வர்றதுனால அவங்களுக்கும் காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணுமா? அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பார்வதி இப்படிலாம் பேசுகிறேன்னு கேட்கும்போது, உனக்கு பிரச்சனைனா நீ என்கிட்ட பேசணும், நானும் உனக்கு ஆறுதலாக பேசுவேன். ஆனால் உனக்கு சிந்தாமணி தானே முக்கியம், அப்புறம் எதுக்கு உங்களுக்கெல்லாம் நான் வந்து உதவி செய்யணும்? எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு என் வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க பார்வதி. என்ன பார்வதி ரொம்ப கோவமாக பேசிட்டு போகிறா, ஒன்றுமே புரியல. அப்புறமா பார்வதி கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சிந்தாமணி எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும், சீக்கிரமாக மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடச்சதுக்கு அப்புறமா சீக்கிரமாகவே மனோஜ் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும் மேடம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, சரி சிந்தாமணி, உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு விஜயா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மீனா வந்து அங்கே பூக்கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே மீனாவுக்கு பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் கிடைக்குது. மீனாவும் அந்த டெக்கரேஷன் ஆர்டரை கண்டிப்பாக நானே செய்வேன்னு நம்பிக்கையாக பேசுகிறாங்க. அதன் மூலமாக மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது. அவங்க வந்து டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்கு முன்னாடி தேவையான பொருளெல்லாம் வாங்குறதுக்காக மீனா கிட்ட நிறைய பணம் கொடுக்குறாங்க. மீனா இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே அங்கே வந்து மீனாவுக்கு தெரிஞ்சவங்க வராங்க. என்ன மீனா, இன்னைக்கு நிறைய வேலையெல்லாம் இருக்குது போல் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாக்கா நிறைய வேலை இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, மீனா, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம், ஆனால் இங்கே வந்து வெளியூரில் தான் கல்யாண ஏற்பாடெல்லாம் வந்து செஞ்சுருக்கோம். ஆனால் இங்கே வந்து மண்டபத்தில் நீ தான் வந்து டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் எடுத்து செய்யணும்னு என் பொண்ணு ரொம்ப ஆசைப்படுறா. ஆனால் இங்கே வேலையெல்லாம் வந்து அப்படியே விட்டுட்டு எங்களுக்காக வெளியூருக்கு வந்து இப்படி டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, அக்கா நான் கொஞ்சம் யோசிக்கணும், ஏன்னா எனக்கு இங்கேயே நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மீனா, என் பொண்ணு மீனா தான் வந்து டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சு கொடுக்கணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறா, அதனால தான் உங்ககிட்ட பேசலாமேன்னு வந்தேன். எனக்கும் புரியுது, இங்கே பூக்கடைக்கு ஓனராக இருக்க, நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு உன்னால் வர முடியாதுன்னு எனக்கு தெரியுது. ஆனால் என் பொண்ணு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே, நீ வேணும்னா முத்து தம்பிக்கிட்ட கேட்டுப்பாரு, முத்து தம்பி உதவி செஞ்சா உன்னால் வெளியூருக்கு வர முடியும்ல அப்படின்னு கேட்கும்போது, அக்கா உங்கள் பொண்ணு இவ்வளோ ஆசைப்படுறாங்கன்னு சொல்கிறீங்க,
நான் தான் வந்து டெக்கரேஷன் ஆர்டரை செய்யணும்னு அவங்க ரொம்ப ஆசைப்படுறதுனால என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுட்டு நாளைக்கே ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி மீனா, நீ மட்டும் நாங்களும் வந்து டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சு கொடுக்குறோன்னு சொன்னால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு பேசிட்டு போகிறாங்க. மீனா வந்து யோசிக்கிறாங்க, என்ன செய்கிறது, வெளியூருக்கு போகலாம், ஆனால் நான் வந்து வீட்டில் இல்லைன்னா வீட்டில் இருக்க வேலையெல்லாம் யார் பார்ப்பாங்கன்னு உடனே விஜயாத்த கேள்வி கேட்பாங்களே, விஜயாத்த கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்லவே முடியாது, தேவையில்லாமல் பிரச்சனை செய்வாங்க. ஏற்கனவே எனக்கு நிறைய வேலை இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இந்த கிடைச்ச வேலையை வேண்டான்னு சொல்லவும் முடியாது, என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. அந்த சமயம் முத்து ஃபோன் பண்ணுறாங்க. என்ன மீனா இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க கடையில் நிறைய வேலை இருக்குது, சீக்கிரமாக நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா சந்தோஷமாக பேசுவேன்னு ஃபோன் பண்ணா என்ன ரொம்ப யோசிக்கிறியே, என்னாச்சு மீனா, ஏதாவது பிரச்சனையா, நான் வேணும்னா பூக்கடை கிளம்பி வரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, அது வேற ஒன்றும் இல்லைங்க, நமக்கு ரொம்பவே தெரிஞ்சவங்க தாங்க. அவங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்து டெக்கரேஷனோட செய்கிறதுக்காக வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா? இந்த விஷயத்த நீ சந்தோஷமா பேசாம ஏன் இவ்வளோ யோசிக்கிறேன்னு கேட்கும்போது, இல்லைங்க அவங்க வெளியூர்ல தான் வந்து கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதனால தான் அங்க மண்டபத்தில உள்ள டெக்கரேஷன் ஆர்டர செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க. எப்படிங்க இங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அங்க போக முடியும்? அதனால யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா, முத்து தம்பி இருக்கிறதுனால கண்டிப்பா முத்து தம்பி உதவி செய்வாருன்னு வந்து இவ்ளோ சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஆனா, என்னால என்ன முடிவெடுக்கன்னு தெரியலங்க. நல்ல வேளை சரியா நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. இதுல யோசிக்க ஒண்ணுமே இல்ல. நம்ம வேலைக்காக தானே வெளியூர் போறோம். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? நானே கூப்பிட்டு போறேன். அவ்வளவுதானே. வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமா திரும்பி வந்துரலான்னு சொல்லும்போது, இல்ல வீட்ல இருக்க வேலையெல்லாம் யாருங்க செய்வாங்க? நான் தானே எல்லாத்தையும் பார்த்துக்கணும். விஜயாத்த சரின்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த வேலையெல்லாம் வேண்டான்னு தான் சொல்வாங்க. இதனால பிரச்சனை வரும். அதனால அந்த அக்காகிட்ட இப்ப இந்த டெக்கரேஷன் ஆர்டர செய்ய முடியாதுன்னு நான் சொல்லிரட்டுமா? அப்படின்னு கேட்குறாங்க மீனா. என்ன மீனா இவ்ளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வேண்டான்னு சொல்றதா? மீனா இப்படிலாம் வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும். அம்மாவுக்காக இந்த டெக்கரேஷன் ஆர்டர வேண்டான்னு சொன்னா, அதுக்கப்புறம் நமக்கு வந்து இதே மாதிரி பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்காது மீனா அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க நானும் அவங்க கிட்ட பேசிடுறேன். ஆனா பிரச்சனை வந்தா நீங்க தான் சமாளிக்கணும். விஜயாத்த என்ன கேள்வி கேட்டா, எனக்காக நீங்க தாங்க சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மீனா. வேலைய முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வைக்கிறாரு முத்து. மீனா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பரவால்ல, என் வீட்டுக்காரர் இவ்ளோ நம்பிக்கையா பேசும்போது, கண்டிப்பா நமக்கு கிடைச்ச இந்த ஆர்டர நல்லபடியா செஞ்சு குடுக்கணும். ஏன்னா, அவங்க நம்மள நம்பி வந்து இந்த டெக்கரேஷன் ஆர்டர பத்தி பேசியிருக்காங்கல்ல, அப்படின்னு சொல்லிட்டு மீனா அந்த அக்காகிட்ட வந்து நானே இந்த டெக்கரேஷன் ஆர்டர செஞ்சு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா. என் பொண்ணுகிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. மீனா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த மீனா டெக்கரேஷன் ஆர்டருக்காக ஒவ்வொரு வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, "என்ன மீனா இன்னைக்கு இவ்ளோ வேலை இருக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாமாம்மா. என்னால சமைக்க கூட முடியுமான்னு தெரியலன்னு" சொல்லும்போது, "அதெல்லாம் பார்த்துக்கலாம்மா. உன்னுடைய திறமையால நீ முன்னேறணும்னு நினைக்கிற. கஷ்டப்பட்டு இவ்ளோ வேலைய செய்ற. வீட்ல இருக்க வேலையும் எப்படிம்மா பார்க்க முடியும்? அதெல்லாம் பார்த்துக்கலாம். என்ன விஜயா என்ன பார்வதி வீட்டுக்கு பேசுறதுக்காக தான் போறா. மத்தபடி வேற என்ன வேலை செய்றா? அதனால விஜயா கிட்ட நானே சொல்றேன். இன்னைக்கு எல்லாருக்கும் விஜயா சமைச்சு குடுப்பா" அப்படின்னு சொல்லும்போது, "அண்ணாமலை மாமா அப்படி மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா, வீட்ல தேவையில்லாம விஜயா அத்தை பிரச்சனை செய்வாங்க. நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, அந்த சமயம் விஜயா வராங்க. "மீனா என்ன? நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன். நீ வந்து டெக்கரேஷன் ஆர்டருக்காக ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. நீ எப்ப சமைச்சு குடுப்ப? எப்ப வீட்ல இருக்க வேலையெல்லாம் பார்த்துப்ப? என்ன நீ பொறுப்பே இல்லாம இருக்க? இதுக்காக தான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தியா என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. "அத்தை, இல்ல நாளைக்கு டெக்கரேஷன் ஆர்டர் இருக்கு. அதனால இந்த வேலைய நான் கண்டிப்பா செஞ்சே ஆகணும்" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் இருக்கட்டும். இந்த டெக்கரேஷன் ஆர்டர செய்ய முடியும்னு தானே இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்க. ஆனா வீட்ல இருக்க வேலைய நீ பொறுப்பா பார்க்கணும்னு நானும் சொல்லியிருக்கேன்ல. அப்போ உனக்கு இந்த டெக்கரேஷனோட தான் ரொம்ப முக்கியம். என் பேச்ச கேட்கவே வேண்டான்னு யோசிக்கிற. அப்படித்தானே?" அப்படின்னு கேட்கும்போது, உடனே அண்ணாமலை, "என்ன விஜயா இப்படி பேசுற? மீனா வந்து தனக்கு தெரிஞ்ச வேலைய செஞ்சு முன்னேறணும்னு இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வேலையும் செஞ்சுட்ருக்கா. அப்படி இருக்கும்போது, வீட்ல நீ தான் வேற எந்த வேலையும் பார்க்கறது இல்லையே. ஏன் எங்களுக்கு இன்னைக்கு நீ சமைச்சு குடுக்கலாமே?" அப்படின்னு சொல்லும்போது, "எவ்ளோ வேலைய நான் செய்ய முடியும்? அதெல்லாம் முடியவே முடியாது. மீனா இந்த வீட்டுக்கு பொறுப்பான மருமகன்னு பாராட்டி பேசுனீங்கல்ல, நீங்க தானே மீனா இந்த வீட்டுக்கு வரணும்னு நெனச்சீங்க. அப்ப என் பேச்ச மீனா கேட்டு தான் ஆகணும். இந்த டெக்கரேஷன் ஆர்டர்லாம் செய்ய வேண்டாங்க. வீட்ல இருக்க வேலைய மீனா பார்த்துக்கிட்டா போதும்" அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க விஜயா. இங்க உடனே மீனா கண் கலங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. "அத்தை, எனக்கு கிடைக்கிற வேலைய பத்தி நீங்க பேசவே வேண்டாம். ஏன்னா, எனக்கு கிடைக்கிற டெக்கரேஷன் ஆர்டர் எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வேல தான். அதனால
இந்த டெக்கரேஷன் ஆர்டரை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். இப்போ என்ன, நான் சமைச்சு கொடுக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லும்போது உடனே அங்கே முத்து வராரு. என்ன மீனா, என்ன பேசிட்டு இருக்க? நீ கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டேன்னா டெக்கரேஷன் ஆர்டரை எப்படி செய்ய முடியும்? மீனா, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறன்னு எனக்கு தெரியும். எங்கள் அம்மா உன்னை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்காக நீ சமைச்சு கொடுக்கணும்னா கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா கண்டிப்பாக கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டரை உன்னால் நல்லபடியாக செஞ்சு முடிக்கவே முடியாதுன்னு எனக்கு தெரியும். உனக்காக தான் மீனா சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். அதனால கிடைச்ச வேலையை நீ பார்த்துக்கிட்டா போதும். கிச்சனில் இருக்க வேலையை எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன முத்து, எப்போ பார்த்தாலும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இப்படி பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அம்மா, மீனா நம்ம வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்காக இந்த வீட்டுக்கு திரும்பி வரல. மீனா என்னுடைய மனைவி, என் பேச்சை தான் கேட்பாங்க. அதனால நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் மீனாவால் செய்யவே முடியாது. மீனா, நீ வந்து கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செய்யணும். அதுக்காக ஏதாவது வேலை இருந்தால் சொல்லு, நானும் உதவி செய்கிறேன். ஆனால் எங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு கிச்சனில் இருக்க வேலையை தான் செய்வேன்னு அடம்பிடிச்சேன்னா அப்புறம் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் மீனா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும். நான் வந்து டெக்கரேஷன் ஆர்டருக்காக செய்ய வேண்டிய வேலையை செய்கிறேன் போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இங்கே விஜயாவும் கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன வீட்டில் எல்லாரும் மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது முத்து ரொம்ப சந்தோஷமாக அண்ணாமலை கிட்ட பேசுகிறாரு. அப்பா, இங்கே கிடைக்கிற டெக்கரேஷன் ஆர்டர் மட்டும் இல்லைப்பா, நானும் மீனாவும் வெளியூருக்கு வேற போகிறோம். பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா மீனான்னு கேட்க, ஆமாம், ஏற்கனவே கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டரையே செய்ய வேண்டான்னு விஜயாத்த சொல்கிறாங்க. எப்படிங்க வெளியூருக்கு போகிறது? இங்கே டெக்கரேஷன் ஆர்டரை நான் செஞ்சு கொடுக்குறேன்னு அந்த அக்கா கிட்ட வேற ரொம்ப நம்பிக்கையாக பேசிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா, உனக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசினேன்ல, நான் தானே உன்னை வெளியூர் கூப்பிட்டு போகணும். இந்த ஆர்டரை நீ கண்டிப்பாக எடுக்கணும்னு உனக்காக பேசுனது நான் தானே. அப்புறம் எதுக்கு நீ இவ்வளோ யோசிக்கிற? அம்மா கிட்ட நானே பேசிக்கிறேன் போதுமா அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை சொல்கிறாரு, என்ன மீனா, இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னா நீ எதுக்குமா யோசிக்கிற? விஜயா இப்போவே கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டா. நீயும் வெளியூரில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நானும் வந்து உங்கள் பையன் முத்துவும் கிடைச்ச இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை செய்கிறதுக்காக வெளியூருக்கு போகலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே வந்து அண்ணாமலை. இதை கேட்ட மீனா சந்தோஷப்படுறாங்க. ஆனால் மனோஜும் விஜயாவும் பேரதிர்ச்சியோட இருக்காங்க. உடனே மனோஜ் வந்து கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்க விஜயா கிட்ட சொல்கிறாங்க, என்னம்மா நீங்கள் வந்து கிச்சனில் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்குறீங்க, மீனா முத்துன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க பேசிகிட்டு இருக்காங்கம்மா, என்னம்மா நடக்குது? மீனா அந்த வீட்டுக்கு வந்தா பொறுப்பாக வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துப்பா, அதனால் நான் வந்து மீனா அந்த வீட்டுக்கு வரட்டும்னு சரின்னு சொல்லிட்டேன்னு சொன்னீங்களே, இப்போ நீங்கள் தாம்மா கிச்சனில் இருக்க வேலையை பார்க்குறீங்க. மீனாவுக்கு இங்கே வந்து பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கான், டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கான். அதனால் மீனாவும் முத்தும் வெளியூர் போகிறாங்களாம். இதெல்லாம் தெரியுமான்னு கேட்கும்போது, இதில் வெளியூருக்கு வேற போகிறாங்களா, அவ்வளவுதான், இனி வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நான் தான் பார்க்கணுமா அப்படின்னு விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. ஏற்கனவே மீனா வர வர என் பேச்சை கேட்குறதில்ல. முத்து சப்போர்ட் பண்ணுறதால இப்போ மீனாவும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா. கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் நான் தான் பார்த்துக்கிறேன். இதில் வெளியூருக்கு போகிறேன்னு வேற சொல்கிறாங்க. எப்போ திரும்பி வருவாங்கன்னு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அப்போ மீனா அந்த வீட்டில் இல்லைன்னா எல்லா வேலையும் நான் தானே பார்த்துக்கணும். தனியாக என்னால் இவ்வளோ வேலையும் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. உடனே இங்கே முத்து வந்து சவாரிக்கு கிளம்பி போகிறாரு. விஜயா மீனா கிட்ட பேசுகிறாங்க. என்ன மீனா, என் பேச்சை கேட்காம என்கிட்ட சொல்லாமல் நீ எதுக்காக வெளியூருக்கு போகணும்னு முடிவெடுத்திருக்க? பெரிய ஆர்டர் கிடைச்சாலும் முதல்ல என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அத்தை, நான் அப்படியே சொன்னாலும் நீங்கள் வேண்டான்னு சொல்வீங்க. இதெல்லாம் உங்கள் பையன் முத்து வந்து பேசுவார் அத்தை அப்படின்னு சொல்லும்போது, ஏன் முத்து பேசுனா நான் பதில் பேச மாட்டேன்னு நினைக்கிறியா? நீ நினச்ச மாதிரியே கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் நான் தான் செய்யணும்னு திட்டம் போட்டு இப்படிலாம் பேசுகிறல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, அப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லைன்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் மீனா, இந்த வீட்டுக்கு நீ திரும்பி வந்தப்பவே மீனா இங்கே வர வேண்டாம், அவங்க அம்மா வீட்டிலே இருக்கட்டும்னு எவ்வளவோ பேசினேன். ஆனால் நான் தானே உங்கள் அம்மா வீட்டுக்கு ஒன்று அனுப்புனேன். அதான் திரும்பி வந்ததுக்கப்புறமா எனக்கு இப்படி பிரச்சனை செய்யறியா? வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நான் தான் பார்த்துக்கணுன்னு உனக்கு என்னவோ நிறைய வேலை கிடச்சிருக்குன்ற மாதிரி எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறதுக்காக இப்படிலாம் தேவையில்லாத வேலையை செய்கிறியான்னு கேட்குறாங்க. அத்தை, வெளியூரில் வேலை கிடைச்ச உடனே இந்த டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யலாமா வேண்டாமான்னு யோசித்தேன். இப்படி தான் நீங்கள் பேசுவீங்கன்னு தெரியும். உங்கள் பையன் முத்து சொன்னதுக்கப்புறமா தான் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நானே செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் பேசணுன்னா உங்கள் பையன் முத்துக்கிட்ட பேசுங்க அத்தை, இதில் நான் என்ன தான் பேச முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, மீனாவும் முத்துவும் திட்டம் போட்டு இப்படி என்னை ஏமாற்றிட்டாங்க. மீனா அந்த வீட்டுக்கு வந்தால் பொறுப்பாக இருக்கிற வேலையை பார்ப்பான்னு நினச்சேன். ஆனால் மீனா வந்ததுக்கப்புறமா தான் இப்படி எனக்கு நிறைய பிரச்சனை வருது. மீனா வந்து வீட்டில் இருக்க வேலையை செய்யக்கூடாதுன்றதுக்காக
நான் தான் கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் செய்யணுன்றதுக்காக இப்படிலாம் வந்து திட்டம் போட்டு பிரச்சனை செய்கிறாளே அப்படின்னு மீனா மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க விஜயா. முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக முடிக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு கிடைச்ச அந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்கிறதுக்காக வெளியூருக்கு கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அண்ணாமலை, ரவி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. மீனாவுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜயாவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. என் பேச்சை கேட்காம மீனா வந்து இப்படி டெக்கரேஷன் ஆர்டர் தான் முக்கியம்னு கிளம்பிட்டால. நானும் பார்க்குறேன் மீனா திரும்பி வந்ததுக்கப்புறமா மீனா எப்படி தான் இங்கே இனி பூக்கடையில் வந்து வேலை பார்க்குறான்னு நானும் பார்க்குறேன். இனி மீனா வந்து பூக்கடைக்கு போகவே கூடாதுன்னு மீனா வந்ததுக்கப்புறமா உடனே மீனா கிட்ட பேசியே ஆகணும். இல்லைனா வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதாயிருமே அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. மீனாவும் முத்துவும் டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செய்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாரும் மீனாவை பெருமையாக பேசுகிறாங்க, பாராட்டி பேசுகிறாங்க. மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்குது. அங்கே வந்த எல்லாரும் இந்த டெக்கரேஷன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய மனைவி மீனா தான் இந்த டெக்கரேஷனை செஞ்சாங்க அப்படின்னு மீனாவை விட்டு கொடுக்காம பேசுகிறாரு முத்து. பரவாயில்ல, எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் நாங்கள் நடத்த போகிற ஃபங்க்ஷனுக்கும் மீனா வந்து டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது உடனே மீனா சொல்கிறாங்க, என்னங்க இந்த ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் தான் கிடச்சிருக்கு, இந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. எப்படிங்க நம்ம டெக்கரேஷன் ஆர்டர்லாம் செய்யணும்னா நம்ம இங்கேயே தான் தங்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வேற போகணும். இல்லைனா விஜயாத்தை ரொம்ப கோவப்படுவாங்க. ஏற்கனவே சீக்கிரமாக திரும்பி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம்ல, அதனால் விஜயாத்தை வந்து கோவப்படுவாங்க. இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்ய முடியாதுன்னு சொல்லிடுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது பெரிய மண்டபத்தோட ஓனர் வந்து இங்கே முத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஆமாம் உங்கள் மனைவி மீனா தானே இந்த டெக்கரேஷன் ஆர்டர்லாம் செஞ்சாங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் சார் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இங்கே பெரிய மண்டபம் இருக்குது, நான் மண்டபத்தோட ஓனர் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எங்கள் மண்டபத்துலேயும் பெரிய பெரிய வந்து ஃபங்க்ஷன்லாம் நடக்கும். ஆனால் ஏற்கனவே நாங்கள் வந்து டெக்கரேஷன் ஆர்டருக்காக வந்து பேசி வச்சுருந்தோம். ஆனால் அவங்க இப்போ சரியாக டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செய்கிறதில்ல. இந்த ஆர்டரை உங்களுக்கே தரலான்னு நினைக்கிறேன். ஏன்னா மீனா இந்த டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக எடுத்து செஞ்சுருக்காங்கன்னு எல்லாரும் மீனாவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. அதே மாதிரி மீனா செஞ்ச இந்த டெக்கரேஷன் ஆர்டர் ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கும் தெரியும். அதனால தான் நான் வந்து மீனா கிட்ட பேசணுன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் நாங்கள் வந்து இந்த டெக்கரேஷன் ஆர்டரை முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு கிளம்பணும் சார், இங்கே எங்களால் தங்கவும் முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அப்படியான்னு கேட்டுட்டு சரி நானே உங்களுக்கு இங்கே எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொடுத்தேன்னா நீங்கள் பொறுப்பாக எங்கள் மண்டபத்தில் இருக்கிற எல்லா டெக்கரேஷன் ஆர்டரையும் பார்த்துப்பீங்களான்னு கேட்குறாங்க. அது எப்படி சார் முடியும்? என் அப்பா என் தம்பின்னு எல்லாரும் வந்து இங்கே இல்லையே, நாங்கள் அவங்கள பார்க்க போகணும்ல சார் அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, ஆமாங்க நம்ம பேசாமல் இந்த வேலையெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே மண்டபத்தோட ஓனர் வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு நல்ல வருமானம் வரும், நிறைய சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு பேசும்போது, அப்படியா சார் அப்படின்னு முத்து வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. மீனா நம்ம பூக்கடைலாம் வச்சுருக்கோம், ஆனால் அந்த வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு எப்படி மீனா வர முடியும்? ஆனால் நல்ல வருமானம் வரும்னு வேற சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது மீனாவும் முத்துவும் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. ரொம்ப யோசிக்கிறாங்க, என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க முத்துவும் மீனாவும். அந்த சமயம் முத்து யோசிக்கிறாரு, மீனா எங்கள் வீட்டில் வந்து எல்லா வேலையும் பொறுப்பாக பார்த்துக்கிட்டாலும் அம்மா வந்து அங்கே இருக்கும்போது மீனா தனக்கு கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டரை செய்யவே கூடாதுன்னு தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாங்க. நான் தான் மீனாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன். ஆனால் மீனா ரொம்ப பாவம், வீட்டில் இருக்க வேலையும் பார்த்துக்கிட்டு பூக்கடையில் இருக்க வேலையை பார்க்கணும், டெக்கரேஷன் ஆர்டர் செய்யணும்னு எவ்வளோ வேலையை தனியாக பார்க்க முடியும்? இப்போ மறுபடியும் அம்மா வந்து சொன்ன மாதிரியே நாங்கள் வீட்டுக்கு வந்தால் அம்மாவால் பிரச்சனை வரும். பேசாமல் இவங்க தான் எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கல்ல, நமக்கு தங்குறதுக்கு கண்டிப்பாக வீடும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது மீனா தன்னுடைய திறமையால் முன்னேறணும்னா கிடைச்ச இவ்வளோ பெரிய வாய்ப்பை எதுக்கு வேண்டான்னு சொல்லணும்? நம்மளுக்கு நல்ல வருமானம் வரும். நம்ம வீட்டில் இருந்து மீனா வந்து இவ்வளோ வேலையை செஞ்சுட்டு அப்படி இருந்தும் மீனாவை வந்து அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா எதுக்கு அங்கேருந்து மீனா வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு முத்து வந்து யோசிக்கிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் இப்போவே சொல்லிடுங்க, அந்த சார்கிட்ட வந்து சொல்லிடுங்க, எங்களால் இந்த வேலையை வந்து செய்யவே முடியாதுன்னு சொல்லிடுங்க, உடனே நம்ம வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இல்லை மீனா, இந்த வேலையை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க மீனா. என்ன மீனா, நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியவே இல்லையா?
அப்படியே எங்கள் வீட்டுக்கு போனாலும் எங்கள் அம்மா உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களா? நீ தான் என் மருமகன் பாராட்டி பேசுவாங்களா? நீ வந்த உடனே என்ன பிரச்சனை செய்யலான்னு யோசிப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையா? அவங்க யோசிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். மறுபடியும் நீ டெக்கரேஷன் ஆர்டர் செய்யவே கூடாதுன்னு பிரச்சனை செஞ்சா நீ என்ன செய்வ? உனக்கு எவ்வளோ தான் நான் சப்போர்ட் பண்ண முடியும்? அதனால தான் நான் யோசனை பண்ணிட்டேன். நமக்குன்னு இருக்கிற காரெல்லாம் என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் கொடுத்துடலாம். அவங்க மூலமாக எப்படியும் நமக்கு நல்ல வருமானம் வரும்ல. அப்புறம் என்ன? நம்ம இருக்கிற வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு பேசாமல் இங்கே வந்துடலாம். அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, என்ன பேசுகிறீங்க? அப்படியே நம்ம விஜயாத்த வீட்டுக்கு போகாமல் இருந்தால் அண்ணாமலை மாமா ரொம்ப கஷ்டப்படுவார். நான் என் அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ கூட வீட்டில் உள்ள எல்லாருக்காகவும் தினமும் நான் தானே சமைச்சு கொடுத்தேன். அப்படி இருக்கும்போது நான் சமைக்கலைன்னா விஜயாத்தை தினமும் சமைச்சு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது, அதெல்லாம் அம்மா பார்த்துப்பாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிக்கணுமா, இல்லை அம்மாவை பற்றி யோசிக்கணுமா? அப்படியே நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினச்சாலும் நம்மளை பற்றி அந்த வீட்டில் பெருசாக யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் சொல்ல வரத என் அப்பா கண்டிப்பாக புரிஞ்சுப்பாரு. நீ அமைதியா இரு, நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து. முத்து உடனே அந்த சார்கிட்ட சொல்கிறாரு, சார் இந்த மண்டப டெக்கரேஷன் ஆர்டரை நாங்களே எடுத்து பார்த்துக்குறோம் சார். எங்களுக்கு நீங்கள் தான் வீடு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். நாங்கள் தங்குறதுக்கு எங்களுக்கு வீடு கிடச்சா போதும் சார். அப்புறம் நாங்கள் நேர்மையாக உண்மையாக நீங்கள் சொல்கிற வேலையை செஞ்சு கொடுப்போம். நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் பொறுப்பாக இந்த வேலையை பார்த்துக்கிட்டோன்னா எங்களுக்கு வர வேண்டிய வருமானம் வந்தால் போதும் சார் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல முத்து, நீங்கள் சரியாக பேசுகிறீங்க. நீங்கள் பேசும்போதே தெரியுது, நீங்கள் ரொம்ப நேர்மையாக உண்மையாக உங்கள் வேலையை பார்க்குறதுனால தானே இங்கே உங்களுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் செய்யணும்னு உங்களுக்கு இந்த பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கும் மீனாவுக்கும் உடனே அவங்க தங்குறதுக்காக வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. உடனே முத்துவை நீங்கள் மண்டபத்தை பாருங்கள், தினமும் இங்கே ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்கும். நீங்கள் தான் பொறுப்பாக இருந்து டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும். இதுக்காக உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் அப்படின்னு சொல்லும்போது முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மீனா யோசிக்கிறாங்க, என் வீட்டுக்காரர் முத்து எனக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. விஜயாத்தை தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறதுனால மறுபடியும் விஜயாத்தையால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் என்னுடைய திறமையால் முன்னேறணுன்றதுக்காக இப்படிலாம் யோசித்து முடிவெடுத்திருக்காரு. ஆனால் அண்ணாமலை மாமாவை பற்றி நான் யோசிக்கணுமே. எப்படியாவது நான் சமைச்சு கொடுத்தா தான் வீட்டில் எல்லாரும் சரியாக சாப்பிடுவாங்க. ஆனால் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்க முடியலன்னு விஜயாத்தை ரொம்ப கோவப்படுவாங்களே, என்ன செய்யன்னு யோசிக்கிறாங்க மீனா. முத்து மீனா கிட்ட ஆறுதலாக பேசி புரிய வைக்கிறாரு. இங்கே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு முத்துவும் மீனாவும் விஜயா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. விஜயா முத்துவும் மீனாவும் வரதை பார்த்துட்டு, என்ன நீங்கள் ஏதோ ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் தான் இருக்குன்னு கிளம்பி போனீங்க, ஆனால் இங்கே வீட்டுக்கு வரவே வேண்டான்னு முடிவெடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாங்க, ஆமாம்மா, எங்களுக்கு அங்கே பெரிய வேலை கிடச்சிருக்கு. ஏன் நாங்கள் தங்குறதுக்கு வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க. இனி இங்கே தங்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ கூட எதுக்கு வந்தோம் தெரியுமா? எங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கோம். அப்படி தானே மீனா அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா முத்து இப்படி பேசுகிறான்னு கேட்கும்போது, அத்தை நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன். என் வீட்டுக்காரர் முத்து தான் ரொம்ப பிடிவாதமாக என்னுடைய பேச்சை கேட்காம இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காரு. அத்தை நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அதானே பார்த்தேன், எனக்கு தெரியும் மீனா, நீ வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்ட. முத்துவும் உனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவான். அப்போ நான் தான் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்கணும், அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என் மனைவி மீனா இனி இந்த வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்க மாட்டா. ஏன்னா நானும் மீனாவும் இனி உங்கள் வீட்டில் தங்க போகிறதே இல்லைம்மா. எங்களுக்குன்னு வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்லா சம்பாதிச்சு நாங்களும் புது வீடு வாங்கிடுவோம், அப்படி தானே மீனா அப்படின்னு முத்து ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு. அப்பா உங்ககிட்ட கேட்காம நான் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லும்போது, இல்லை முத்து, நீ எதுக்காக மீனாவுக்காக யோசிச்சு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? நீ செஞ்சது சரிதான்னு எனக்கும் தோணுது. நீங்கள் சந்தோஷமாக உங்கள் வேலையை பாருங்க, அப்பப்போ என்னை பார்த்துக்க, அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லும்போது முத்துவும் மீனாவும் சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே விஜயா தேவையில்லாமல் மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக அண்ணாமலை கிட்ட பேசிட்டு இங்கே வெளியூருக்கு கிளம்புறாங்க. முத்துவும் மீனாவும் கிடைச்ச வேலையை நல்லபடியாக செஞ்சு முன்னேறணும். முத்து மீனாவுக்காக புது வீடு வாங்கணும். நான் நினைக்கிறதெல்லாம் கண்டிப்பாக முத்து செய்வான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை.